வெளிநாட்டில் இருக்கும்போது ஊரில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க. உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் இருக்க, ஜாலியாக இருக்கன்னுவாங்க. நாங்கள் ஜாலியாக இருக்கோன்ட்டு நீங்கள் தான்டா சொல்லிக்கணும். துபாய் வந்து பாருங்கள், ஜாலியாக எவ்வளோ ஜாலியாக இருக்கோன்ட்டு. எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டத்தோடு தான் துபாய்க்கு வந்திருக்கோம். துபாய் லைஃப் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வீட்டோட சூழ்நிலை நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிக்க வேண்டியதான். வீட்டில் நிறையா பொய் சொல்லுவோம். சாப்பிட்டியாடா, டைமுக்கு சாப்பிட்டியா, டைமுக்கு சாப்பிட்டோன்னு தான் சொல்லுவோம். ஆனால் டைமுக்கெல்லாம் சாப்பிடவே முடியாது. ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. சேல்ரி எவ்வளோ கேட்பாங்க. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி சேல்ரி வரும். சேல்ரியை கரெக்டாகவும் சொல்ல முடியாது. வீட்டுக்கு இந்த மாதம் இவ்வளோ அனுப்புகிறேன், இவ்வளோ சம்பளம் வந்திருக்கு, இவ்வளோ அனுப்புகிறேன்னு சொல்லுவோம். அனுப்புனது போக கையில் பார்த்தோம்னா கடைக்கு காய்கறி வாங்குறது, மளிகை சாமான் வாங்குறது, இந்த மாதிரி நிறையா செலவு இருக்குது. சமையல் பண்ணி சாப்பிட்றதுனால, டீ குடிக்கிறது, இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குது. அதனால் நிறையா சம்பாதிக்கலாம். ஆனால் செலவு அதுக்கு மேலே அதிகமாக இருக்கும். செலவெல்லாம் சமாளிக்கிற மாதிரி இருந்தால் வெளிநாட்டில் வந்து எல்லாம் ஜாலியாக இருக்கலாம். இருக்கிறத வச்சு ஜாலியாக இருந்துக்கலாம்.